வணக்கம். இண்டிகேட்டர் ட்ரேடர். நீங்கள் இப்போது ஒரு ப்ரைஸில் என்ட்ரி ஆகுறீங்க. இந்த இடத்துல என்ட்ரி ஆகிறீங்க, நல்ல ஒரு ஏரியாவாக தெரிஞ்சிருக்கும். இது நல்ல ஒரு ஆர்டர் பிளாக்கு, இல்லைனா இந்த இடத்துல ப்ரைஸ் ஒரு டிஸ்கவுண்ட் ஏரியாக்குள்ளே வருது அப்படின்றது ஏதாவது கண்டுபிடிச்சிருப்பீங்க. கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் என்ட்ரி கொடுப்பீங்க. பட் என்ட்ரி கொடுக்கும்போது ப்ரைஸ் என்ன ஆகும்னா அங்கேருந்து போகாது, ப்ரைஸ் கீழே விழுந்துடும். ரைட்டா? ஸோ இதை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம்னா, யூஸ்வலாக நிறைய ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் போய் பார்ப்பாங்க. இந்த இடத்துல நான் ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்க்குறேன், அந்த ஹையர் டைம் ஃப்ரேம்லேயும் எனக்கு மார்க்கெட் அப்பில் இருந்துச்சுன்னா நான் என்ட்ரி கொடுப்பேன். இல்லை இப்போது ஹையர் டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் டவுனில் இருக்குன்னா நான் என்ட்ரி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம அது ஒரு தடவையும் சார்ட்டை போயிட்டு மாற்றி மாற்றி பார்த்துட்டே இருந்தோம்னா அது வேலைக்காகாது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போது இண்டிகேட்டர்ஸ்லேயே ஜஸ்ட் நான் ஒரு அவசம் ஆசிலேட்டர் மட்டும் எடுக்கிறேன். நார்மல் அவசம் ஆசிலேட்டர் தான் ஃபேவரட்டில் போட்டுக்கிட்டேன். ஸோ இப்போ இதில் போயிட்டு இப்போ சேம் டைம் ஃப்ரேம் என்ன இருக்குது, 15 மினிட்ஸ் இருக்குது. அவசம் ஆசிலேட்டரும் 15 மினிட்ஸ் இருக்குது. நான் இதை என்ன சேஞ்ச் பண்ணிக்கிறேன்னா 2 ஹவர்ஸ்னு மாற்றிக்கிறேன். டைம் ஃப்ரேம் நான் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு 2 ஹவர்ஸ் தான் போட்டிருக்கேன். நீங்கள் என்ன டைம் ஃப்ரேமில் யூஸ் பண்ணணுமோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம எப்படி என்ட்ரி எடுப்போம்னா, இந்த இடத்துல உங்களுக்கு ஏதாவது செல் என்ட்ரி கிடைக்குது வச்சுக்கோங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு செல் என்ட்ரி கிடைக்குது, ஏதோ ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறீங்க. அது எந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல செல் என்ட்ரி கிடைக்குது, பட் நீங்கள் இந்த இடத்துல செல் என்ட்ரி எடுக்க மாட்டீங்க. ஏன் எடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னோன்னா, கடைசியாக வந்த ஹிஸ்டோகிராம் க்ரீன். இந்த கடைசியாக இதுக்கு முன்னாடி கடைசியாக நிற்கிற ஹிஸ்டோகிராம் க்ரீன் இருக்கிறதுனால நீங்கள் இந்த இடத்துல எந்த செல் என்ட்ரியும் எடுக்க மாட்டீங்க. அதே போல் இப்போ இந்த இடத்துல ஒரு பை வருது வச்சுக்கோங்க. இந்த இடத்துல உங்களுக்கு பை வருதுன்னா இந்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக பை எடுப்பீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த ஏரியாவில் இருக்கிற ஹிஸ்டோகிராம் க்ரீன். ஸோ இப்படி ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் இண்டிகேட்டர்ஸில் நான் யூஸ் பண்ணுவேன். நிறைய பேர் நிறைய விதமாக யூஸ் பண்ணுவாங்க. நான் யூஸ் பண்ணுறது இப்படி தான். இப்போ என்ன பண்ணுறேன், இதை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இண்டிகேட்டர் நம்மளுக்கு தேவை. பட் அதுக்கு முன்னாடி நான் இப்போது இன்னொரு இண்டிகேட்டர் சொல்ல போகிறேன், ஸ்டொக்காஸ்டிக் சூப்பர் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இண்டிகேட்டர் எதுவும் கிடையாது, ஒரு நார்மல் ஸ்டொக்காஸ்டிக்ஸ் தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், நார்மல் ஸ்டொக்காஸ்டிக்ஸ் தான். கூட ஆர்எஸ்ஐயும் கூட அப்ளை பண்ணியிருக்காங்க. பட் இது என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். என்ன டிஃப்ரென்ஸ்னா, இப்போ சூப்பர் ட்ரெண்ட் நம்ம என்ன பண்ணுவோம், சூப்பர் ட்ரெண்ட் இருக்குது வச்சுக்கோங்க. நார்மல் ஒரு சூப்பர் ட்ரெண்ட் இருக்குன்னா, நம்ம சூப்பர் ட்ரெண்ட் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு ப்ரைஸ் மேலே போடுறோம். கரெக்டாக? இப்போ நம்ம சூப்பர் ட்ரெண்டை ப்ரைஸ் மேலே போட்டு இந்த இடத்துல செல் வந்துச்சுன்னா செல் எடுப்போம், பை வந்துச்சுன்னா பை எடுப்போம், கன்ஃபர்மேஷன்ஸ் போட்டுட்டு எடுப்போம். அதையே இப்போது சூப்பர் ட்ரெண்டையே ஒரு ஸ்டொக்காஸ்டிக்ஸ் மேலே போட்டால் எப்படி இருக்கும்? கரெக்டாக? இப்போது சூப்பர் ட்ரெண்டையே ஸ்டொக்காஸ்டிக்ஸ் மேலே போட்டால் எப்படி இருக்கும்னா, அப்படி போட்டு எடுத்துகிட்டு வந்த இண்டிகேட்டர் தான் இது. ஒரு டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு ஒரு இண்டிகேட்டர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ரொம்ப நல்லாவும் இருக்குது. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த எந்த இடத்துல ஆரோ வரும் அப்படின்றது சொல்லிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் செல் வந்துச்சுன்னா இந்த ஜீரோ லைனுக்கு மேலே, இந்த ஜீரோ லைனுக்கு மேலே உங்களுக்கு செல் ஆப்ஷன் கிடைச்சால் மட்டும்தான் இந்த ஆரோ வரும். இன்கேஸ் இப்படி ஜீரோ லைன் கீழே இந்த இடத்துல பாருங்கள் ஒரு செல் தான் வந்திருக்கு, ஆனால் இந்த இடத்துல ஆரோ மார்க் இல்லை அப்படின்னா இந்த இது ஜீரோ லைனுக்கு கீழே வந்திருக்குன்னு சொல்லி அர்த்தம். கீழே வந்திருக்கிறதெல்லாம் நம்ம பெருசாக எடுக்க மாட்டோம். அதே போல தான் பைக்கும் பாருங்கள், இந்த இடத்துல ஜீரோ லைனுக்கு மேலே வந்திருக்கு. ஸோ ஆரோ மார்க் இல்லை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜீரோ லைன், இது ஆசிலேட்டர் தானே, ஆசிலேட்டர்ன்றதுனால ஜீரோ அப்படின்றது வந்துடும். ஸோ இந்த இடத்துல ஜீரோ லைனுக்கு கீழே இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த இடத்துல செல்லு, சாரி இந்த இடத்துல பை. ஓகே, ஸோ இது எக்ஸ்ட்ரீம் ரீஜனையும் காட்டும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்ட்ரீம் ரீஜனையும் காட்டுது. ஸோ இதில் நம்ம பை செல் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இது ஜீரோ லைனுக்கு கீழே எனக்கு ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி வருது, ஜீரோ லைனுக்கு மேலே எனக்கு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னா வேறு ஏதாவது ஒரு இண்டிகேட்டரை யூஸ் செஞ்சு நீங்கள் இதை இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இண்டிகேட்டரில் இந்த ஸ்டொக்காஸ்டிக்ஸ் ஆர்எஸ்ஐன்னு இருக்குல்ல, இந்த ஸ்டொக்காஸ்டிக்ஸ் ஆர்எஸ்ஐயை நான் இப்போ ஹிஸ்டோகிராமாக போட போகிறேன். இப்போது லைனில் இருக்கிறத விட இப்போ ஹிஸ்டோகிராமாக போட்டோன்னா ரொம்ப விஷுவலி ரொம்ப ஈஸியாக இருக்குது நம்ம யூஸ் பண்ணுறதுக்கே. கரெக்டாக? இப்போ பாருங்கள், இந்த ஒயிட் லைன் இந்த ரெட் லைனுக்கு மேலே போகுது, ரெட் லைனுக்கு மேலே போகுது, ப்ளஸ் இது ஜீரோ கீழே இருக்குது. ஜீரோ கீழே இருக்கு எனக்கு இப்போ இந்த இடத்துல ஒரு ஹிஸ்டோகிராம் ஃபார்ம் ஆயிடுச்சு. இதே போல் இப்போ ஜீரோ லைனுக்கு மேலே இருக்குது, ஜீரோ லைனுக்கு மேலே இருக்கும்போது இந்த ஹிஸ்டோகிராம் கீழே இந்த ஒயிட் லைன் வருது. ஸோ ரெட் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்படியே நம்ம எல்லா இடத்துலையும் ட்ரேட் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த இடத்துல ரெட் வருது, இப்படி க்ரீன் வருது அப்படின்னு சொல்லிட்டு. இன்கேஸ் ஜீரோ லைனுக்கு மேலேயே வந்துச்சுன்னா ஃபார் பைக் எந்த ஒரு ஆரோ மார்க்கும் வராது. அதே போல் ஜீரோ லைனுக்கு கீழே இந்த இடத்துல நம்மளுக்கு ரெட்டு வந்துச்சுன்னு சொன்னோன்னா நம்மளுக்கு எந்த ஆரோ மார்க்கும் வராது. ஸோ இது ஒரு புல் பேக் ட்ரேடிங்க்கு சூப்பராக யூஸ் பண்ணலாம். ஸோ இதை யூஸ் செஞ்சு இப்போது இந்த இண்டிகேட்டரை நம்ம ஏற்கனவே பார்த்த இண்டிகேட்டரோட, அது எந்த இண்டிகேட்டர் பார்த்தோம், அவசம் ஆசிலேட்டர். இந்த இடத்துல நம்ம அவசம் ஆசிலேட்டரோட நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணுறேன்னா அவசம் ஆசிலேட்டரில் போயிட்டு டைம் ஃப்ரேம் இருக்குல்ல, டைம் ஃப்ரேம் நான் 2 ஹவர்ஸ் வச்சுக்கிறேன். 15 மினிட்ஸ் இருக்குது, ஸோ 2 ஹவர்ஸ் வச்சுக்கிறேன். 4 ஹவர்ஸ் வைக்கனாலும் வைக்கலாம், பட் நான் 2 ஹவர்ஸே வச்சுக்கிறேன்.
இப்போ நான் எப்படி வந்து ட்ரேட் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எனக்கு வந்து இந்த ஆசம் ஆசிலேட்டர் தான் ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல எனக்கு வந்து இந்த ஆசம் ஆசிலேட்டர் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு க்ரீனில் இருக்கான்னு சொல்லி பார்க்குறேன் ஃபார் பை செட்டப்க்கு. இந்த இடத்துல எங்கே இருக்குது? க்ரீனில் இருக்குது. ஸோ க்ரீனில் இருந்துச்சுன்னா நான் வந்து வெறும் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மட்டும்தான் பார்க்க போகிறேன். இந்த இடத்துல க்ரீனில் இருக்குது. இந்த இடத்துல க்ரீனில் இருக்குது. க்ரீனில் இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு இந்த ஸ்டொக்காஸ்டிக்ஸ் ஆசிலேட்டர் இருக்குல்ல, சூப்பர் ட்ரெண்ட் ஆசிலேட்டர், இது வந்து எனக்கு 0 கீழே ஒரு பை சிக்னல் தரணும். கரெக்டாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 0க்கு கீழே எனக்கு வந்து ஒரு பை சிக்னல் தருது. 0க்கு மேலே இந்த இடத்துல ஒரு பை சிக்னல் தருது, எடுக்க மாட்டேன். இந்த இடத்துல 0க்கு கீழே தருது, எடுப்பேன். இந்த இடத்துல பாருங்கள் 0க்கு மேலே கொடுத்துருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 0க்கு மேலே கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் வந்து லாங் போகிறேன் அப்படின்னு சொன்னால் கீழே ஸ்விங்லோ கீழே ஸ்டாப் லாஸ் போடுவேன். ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கு. பட் 0க்கு கீழே கொடுத்துருக்கு. ட்ரெண்ட் வந்து என்னது? ட்ரெண்ட் வந்து அப்பு. அது வந்து நம்ம ஹையர் டைம் ஃப்ரேமில் இந்த ஆசம் ஆசிலேட்டரை செஞ்சு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஆசம் ஆசிலேட்டர்ன்றது ஒன்றும் இல்லை, அது ஒரு மூவிங் ஆவரேஜ் தான், அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இது க்ரீனில் இருக்குது. இது க்ரீனில் இருக்கும் போதே, இந்த ஹிஸ்டோகிராம் க்ரீனில் இருக்கும் போதே எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பை சிக்னல் கிடைக்குது. இந்த இடத்துல 0 லைனுக்கு கீழே எனக்கு ஒரு பை சிக்னல் கிடைக்குது. ஸோ அதனால் ஒரு ஆரோ மார்க் வருது. நான் என்ன பண்ணுறேன், இந்த கேண்டில் க்ளோஸ் ஆன உடனே, அதாவது இந்த என்ட்ரி முடிஞ்ச உடனே அடுத்த கேண்டலோட ஓப்பனிங்லேயே நான் வந்து லாங் போகிறேன். லாங் போயிட்டு இதுக்கு கீழே வந்து நான் ஸ்டாப் லாஸ் போடுறேன். இது கீழே ஒரு 2 பாயிண்ட் தள்ளி ஸ்டாப் லாஸ் போடுறது நல்லது. 2 பாயிண்ட் ஓகே, 2 பாயிண்ட் தள்ளி ஸ்டாப் லாஸ் போடுறேன். நான் எய்மிங் ஃபார் 1:2. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1:2 வந்து ஈஸியாக வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி இன்னொரு என்ட்ரி எடுக்கணுமா, செகண்ட் என்ட்ரி எடுக்கணுமா வேண்டாமான்றது நீங்கள் முடிவு பண்ணுங்கள். நான் வந்து என்ன சொல்வேன், ஒரு ட்ரெண்டில் வந்து நீங்கள் ஒரு என்ட்ரி எடுத்தாலே போதும். பட் நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறதுனால அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து செகண்ட் என்ட்ரி எடுக்க போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நீங்கள் செகண்ட் என்ட்ரி எடுக்கணும்னா மேக்ஸிமம் 1 or 2 என்ட்ரிஸ் வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே எடுக்காதீங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. இந்த இடத்துல அச்சீவ் ஆனதுக்கப்புறமா இங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு என்ட்ரி கிடைக்குது. இந்த இடத்துல வந்து 0 லைனுக்கு கீழே இந்த ஹிஸ்டோகிராம் வந்து ஒரு க்ரீன் ஆரோ ஒன்று தருது. அப்போ வந்து இந்த ஆசம் ஆசிலேட்டரும் எங்கே இருக்குது? க்ரீனில் தான் இருந்திருக்கு. எந்த கேண்டில் அது? இந்த கேண்டில். ஸோ இமீடியட்டாக என்ன பண்ணுறோம், நம்ம வந்து லாங் போகிறோம். லாங் போயிட்டு இந்த ஸ்விங்லோ, இதான ஸ்விங்லோக்கு ஒரு 2 பாயிண்ட் கீழே வந்து ஸ்டாப் லாஸ் போடுறோம். நோ எய்மிங் ஃபார் 1:2. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1:2 வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. அடுத்து ஆக்சுவலாக இது ரெண்டோடய நிறுத்திக்கலாம். இதனால் இது ஒரு ட்ரெண்டு, இது வந்து ஒரு கம்ப்ளீட் ட்ரெண்டாக. இந்த ட்ரெண்டில் நம்ம வந்து 2 என்ட்ரி பிடிச்சிட்டோம். இன்கேஸ் அப்படியே வேணும்னா 3 என்ட்ரி பாருங்கள். பட் நான் இதை வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன் 3 என்ட்ரிஸ் எடுக்கிறத. இப்போ பாருங்கள், ஹிஸ்டோகிராம் வந்து எதில் இருக்குது? ஒரு க்ரீனில் இருக்குது. க்ரீனில் இருக்கும் போதே நம்மளுக்கு வந்து இந்த 0 லைனுக்கு கீழே இது வந்து ஒரு பை சிக்னல் காட்டுது இந்த இடத்துல. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல போயிட்டு லாங் போகிறோம். இதுக்கு கீழே வந்து ஸ்டாப் லாஸ் போடுறோம். போட்டுட்டு நம்ம எய்மிங் ஃபார் 1:2. இந்த இடத்துல 1:2 அச்சீவ் ஆயிடுச்சு. பட் அதுக்கப்புறம் பாருங்கள், ட்ரெண்ட் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகுது. இந்த இடத்துல தெரியுதா, ஒரு 1:2 3 தடவை வந்துச்சு. 3 தடவை கொடுத்த உடனே ட்ரெண்ட் வந்து ஆசம் ஆசிலேட்டர் வந்து ரெட்டாக போயிடுச்சு. இதனால தான் சொல்கிறது நிறைய என்ட்ரிஸ் எடுக்காதீங்க. இந்த இடத்துல வந்து 3 வந்து இருக்குது. யூஸ்வலாக வந்து 1 or 2 ஸ்டாப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ வந்து செல்லிங்க்கு பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து என்ன இருக்குது, 0 லைனுக்கு மேலே வந்து ஒரு செல்லிங் வந்து ஒன்று கிடச்சிருக்கும் போது இந்த ஆசம் ஆசிலேட்டர் பார்த்தீங்கன்னா ரெட்டில் இருக்குது. ஸோ இந்த செல்லிங்கை நம்ம எடுக்கலாம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருப்போம், செல்லிங் எடுத்திருப்போம். இந்த இடத்துல செல்லிங் எடுத்துருந்தோம்னா நம்மளுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கும். ஸோ நான் எல்லா ஸ்ட்ராட்டஜிலையும் வந்து ஸ்டாப் லாஸ் காட்டுறதுக்கு காரணம் என்னென்னா, எந்த ஸ்ட்ராட்டஜியுமே 100% ஒர்க் ஆகாது. எல்லா ஸ்ட்ராட்டஜிலையுமே ஸ்டாப் லாஸ் அடிக்கும். ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணுறேன், எல்லா ஸ்ட்ராட்டஜிலையுமே வந்து ஸ்டாப் லாஸாக காட்டிடுவேன். நீங்கள் ஆசம் ஆசிலேட்டர் தான் வந்து ட்ரெண்ட் கண்டுபிடிக்க எடுக்கணும்னு சொல்லி இல்லை. வேணும்னா ஆசம் ஆசிலேட்டர் வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் நான் போயிட்டு ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா நான் யூஸ்வலாக எடுக்கிற விஷயம் வந்து இந்த ஆசம் ஆசிலேட்டர். அதை வச்சு தான் நான் வந்து கொஞ்சம் எடுப்பேன். அதனால தான் நான் ஆசம் ஆசிலேட்டர் அப்படின்றத சொன்னேன். பட் உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு இண்டிகேட்டர் வச்சு நீங்கள் எடுக்கணுனாலும் எடுங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஏதாவது பை இல்லை செல் ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லி பார்க்கலாம். திரும்ப வந்து இந்த இடத்துல ஒரு பை கிடச்சிருக்கு. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆசம் ஆசிலேட்டர் வந்து ரெட்லேயே இருந்திருக்கு. ஸோ அதனால் இந்த என்ட்ரி எடுக்க மாட்டோம். பட் இந்த இடத்துல வந்து ஒரு பை கிடச்சிருக்கு. இந்த இடத்துல 0 லைனுக்கு கீழே ஒரு பை கிடச்சிருக்கு. ஆசம் ஆசிலேட்டர் வந்து அந்த இடத்துல வந்து க்ரீன் ஹிஸ்டோகிராமர் தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல வந்து நம்ம லாங் போகிறோம். லாங் போயிட்டு இதுக்கு கீழே வந்து ஸ்டாப் லாஸ் போடுறோம் 2 பாயிண்ட் தள்ளி. இன்னும் எய்மிங் ஃபார் 1:2. 1:2 வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. அதே போல் இந்த ஏரியாலையும் கிடச்சிருக்கு. பட் அது வந்து ரெட்டாக இருந்திருக்கு. ரெட்டாக இருக்கிறதுனால எடுக்க மாட்டோம். இந்த ஏரியாவில் திரும்ப கிடச்சிருக்குது. ஆல்மோஸ்ட் சேம் ஏரியாவில் தான் இருக்குது. அதை விட்டுடுறோம். இப்போ ஏதாவது ஒரு செல் செட்டப் இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம் இந்த இடத்துல. ஸோ இது வந்து ஒரு செல் செட்டப். இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஆசம் ஆசிலேட்டர் வந்து ரெட் கலரில் இருக்குது. இது ரெட் கலரில் இருக்கும்போது மேலே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அதாவது இந்த ஸ்டொக்காஸ்டிக் சூப்பர் ட்ரெண்ட் வந்து 0 லைனுக்கு மேலே ஒரு செல்லிங் கிடைக்குது. நம்மளுக்கு வந்து ஒரு ஆரோ மார்க் வருது. உடனே இமீடியட்டாக என்ன பண்ணுறோம், இமீடியட்டாக அடுத்த கேண்டலோட ஓப்பனிங்லேயே ஷார்ட் போகிறோம். இதோட ப்ரீவியஸ் ஸ்விங் ஹையும் கேண்டில் ஹையும் ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குது. ஒரு 2 பாயிண்ட் தள்ளி மேலே வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் போடுறோம். நோ எய்மிங் ஃபார் 1:2. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 1:2 அச்சீவ் ஆயிடுச்சு. அடுத்து வர எந்த என்ட்ரிஸுமே நம்மளுக்கு சரியாக இல்லை.
தெரியுதா? நம்மளுக்கு அடுத்து வர எந்த என்ட்ரிஸுமே சரியா இல்லை. அதனால தான் சொல்கிறது, ஒரு ட்ரெண்டில் வந்து உங்களுக்கு ஒன்ஸ் வந்து ஒரு ட்ரெண்டு பிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ரெண்டாவது என்ட்ரிக்கு போகணுன்றது அவசியம் இல்லை. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஆல்சம் ஆசிலேட்டர் வேணான்னா இந்த இண்டிகேட்டருக்கு ட்ரெண்டை பற்றி கண்டுபிடிக்க ரொம்ப ஈஸியான விஷயம் இருக்குது. ஆஃப் ட்ரெண்ட் போயிடுங்க. ஆஃப் ட்ரெண்ட் போயிட்டு செட்டிங்ஸை வந்து மாற்றிக்கோங்க. ஸ்டைலில் வந்து எடுத்துடலாம், ஏடிஆர் ஹைலோ எடுத்துடலாம். இதில் போயிட்டு நவ் யூ கேன் கோ ஃபார் 8, சாரி 3 போட்டேன், 1 தான் வருது, எதனாலன்னு தெரியல. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் வந்து 8 போட்டிங்க. இப்போ 8 போட்டுட்டு இப்போ அதையே தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. எப்போ வந்து இந்த ஹாஃப் ட்ரெண்ட் வந்து ரெட்டாக இருக்கோ, இந்த இடத்துல ஹாஃப் ட்ரெண்ட் வந்து ரெட்டாக இருக்குது. ஹாஃப் ட்ரெண்ட் வந்து ரெட்டாக இருக்கும்போது நீங்கள் வந்து வெறும் செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மட்டும் தான் பார்க்க போகிறீங்க. செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் உங்களுக்கு வந்து இந்த 0 லைனுக்கு மேலே ஸ்டொக்காஸ்டிக்ஸ் வந்து ஒரு செல்லிங் தரணும். இந்த இடத்துல கொடுத்துருக்குல்ல. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இமீடியட்டாக வந்து செல் பண்ணுவீங்க. அதே போல தான் பையிங். இந்த இடத்துல வந்து எனக்கு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த இடத்துல வந்து இந்த லைன் வந்து ப்ளூவில் இருக்குது. ப்ளூவில் இருந்தால் நம்ம வந்து வெறும் பையிங் மட்டும் தான் பார்க்க போகிறோம் ஹாஃப் ட்ரெண்டில். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகேட்டர் வந்து 0 லைனுக்கு கீழே இந்த இடத்துல வந்து ஒரு பை வந்து ஒன்று தருது. கரெக்டாக 0 லைனுக்கு கீழே ஒரு பை வந்து தருது. ஸோ இமீடியட்டாக என்ன பண்ணுறோம், அடுத்த கேண்டலோட ஓப்பனிங்கில் லாங் போகிறோம். ப்ரீவியஸ் ஸ்விங்கில் வந்து ஸ்டாப் லாஸ் ஒரு 2 பாயிண்ட் தள்ளி ஸ்டாப். நம்ம எய்மிங் ஃபார் 1:2 வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் கேட்கலாம், ஸ்டாப் லாஸே அடிக்காதுன்னா அப்படி வந்து எந்த ஸ்ட்ராட்டஜியும் கிடையாது. கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் அடிக்கும். பட் நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணும்போது ஓரளவு வந்து ஃபேக் என்ட்ரிஸை அவாய்ட் பண்ணலாம். இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஒரு செல்லிங்கில் இருக்குது, மார்க்கெட் வந்து செல்லில் விடுற மாதிரி இருக்குது. ஆனால் ஹாஃப் ட்ரெண்ட் வந்து ப்ளூவில் இருக்குது. ப்ளஸ் வந்து இந்த ஸ்டொக்காஸ்டிக்ஸ் இண்டிகேட்டரும் வந்து ரெட்டில் தான் வந்திருக்கு. ஆனால் 0 லைனுக்கு கீழே வந்திருக்கு, ஒரு ஆரோ மார்க் இல்லை. ஸோ அதனால் அவாய்ட் பண்ணுறோம். அடுத்து நம்ம பாருங்கள், இந்த இடத்துல வந்து கீழே விழுது. இது வந்து ஒரு என்ட்ரி கொடுக்குது. பட் ஹாஃப் ட்ரெண்ட் வந்து இன்னும் ப்ளூலேயே தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து எந்த ட்ரேட் எடுக்க மாட்டோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹாஃப் ட்ரெண்ட் வந்து ப்ளூவில் இருக்குது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்குறோம். அப்போது இந்த இண்டிகேட்டர் வந்து 0 லைனுக்கு கீழே இந்த இடத்துல வந்து ஒரு ஆரோ மார்க் ஒன்று தருது. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த இடத்துல வந்து லாங் போயிட்டு இதுக்கு கீழே ஒரு 2 பாயிண்ட் தள்ளி ஸ்டாப் லாஸும் இன்னும் எய்மிங் ஃபார் 1:2. இந்த இடத்துல வந்து 1:2 அச்சீவ் ஆயிடுச்சு. எல்லா ராங் என்ட்ரிஸும் அவாய்ட் பண்ண முடியாது. பட் நீங்கள் வந்து ஆல்சம் ஆசிலேட்டர் ஒரு ஹாஃப் ட்ரெண்ட் யூஸ் பண்ணி பண்ணும்போது ஓரளவு வந்து உங்களால் வந்து அவாய்ட் பண்ண முடியும். மோஸ்ட்லி நான் வந்து ட்ரெண்டை, ஒரு லாங் டேர்ம் ட்ரெண்டை பார்க்கறதுக்கு ஆல்சம் ஆசிலேட்டர் யூஸ் பண்ணுவேன். அதில் வந்து ஷார்ட் டேர்மாக வேணும் அப்படின்னு சொன்னால் நான் ஹாஃப் ட்ரெண்டும் யூஸ் பண்ணிப்பேன். பட் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் எடுத்து யூஸ் செஞ்சுக்கலாம். ஸ்ட்ராட்டஜி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் எல்லா ட்ரேடும் வின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து முடியாது. 10ல் 4 ட்ரேட் வின் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. 1:2னா இப்போ 1:3னா 10ல் வந்து ஒரு 3 ட்ரேட் வின் பண்ணாவே போதும். அதாவது குறைஞ்சபட்சம் இது பண்ணாவே போதும். ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். நன்றி, பை.